ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இந்த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மேன்வாவோட 22வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். மற்ற 21 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ பொறுக்க ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ இருந்துட்டு அந்த டெமானிக் ஹியூமன் கிட்ட இருந்து அந்த ரிங்கை வந்துட்டு எடுத்திருந்திருப்பான் ஈத்தர் மூலியமா. பட் அவனை இன்னொரு டெமானிக் ஹியூமன் வந்துட்டு அட்டாக் பண்ணறப்ப அவனை போட்டே தள்ளி இருந்திருப்பான். அப்புறம் நாயின் கிட்ட போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ வந்துட்டு எந்திரிச்சதுக்கு அப்புறம், ஓ நீ வந்துட்டு ஆல்ரெடி எந்திரிச்சிட்டியா, உன்னை என் முதுகுல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வரதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா, கெட் அ கிரிப் ஒயிட், நீ வந்துட்டு இப்போ அழுதுருக்கியா, இது வந்துட்டு உனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆச்சா என்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாயன் தேங்க்ஸ் அப்படிங்கிறப்ப கிம்சு வந்துட்டு நாயன் கொஞ்சம் நீ வந்துட்டு வெளியே இருக்க முடியுமா அப்படிங்கிறப்ப நாயன் இருந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறப்ப பக்கத்துல அந்த டிராவல் கிளப்லோட பிரசிடென்டோட லவ்வர் இருப்பாள் நட்டாஷா, அவர் வந்துட்டு உங்களுக்கு இப்போ நல்லா ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு வந்துட்டு கலைப்புக்கான நிறைய சிம்டம்ஸ் வந்துட்டு தெரிஞ்சது. சோ அவ்வளோக்கு நீங்க மூவ் பண்ணாம நல்லா வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே பட் நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு மேன்ஷன் உங்களுக்கு கிம்சுவோக்காகவும் அசைன் பண்ணப்பட்டிருக்கிற ரூம் வந்துட்டு இதுதான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓ நாங்க ஸ்டே பண்ண போற அந்த ஹியூஜ் மேன்ஸ்டனா அப்படின்னு நினைக்கிறப்ப ஆல்தோ இது வந்துட்டு 10 PM ஆயிடுச்சு, எதுவுமே சாப்பிடாம இந்த ஆப்பிள் மட்டும் உங்களுக்கு போதுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எஸ் இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அந்த அசாசினேஷன் இன்சிடென்ட் இருந்துட்டு சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அந்த இன்சிடென்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்ப சரி நல்லா ரெஸ்ட் எடுங்க நாயின் வா என் கூட சேர்ந்து இந்த ரூம் விட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிறப்ப நாயின் வந்துட்டு வெயிட் எதுக்காக எல்லாருமே என்ன வெளியே போய் துரத்திட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் நீ உண்மையுமே ஓகே தானா, உன்னால மூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு யா ஐ எம் ஃபைன் அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு தட்ஸ் அ ரிலீஃப் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ நல்ல வேலையா இந்த இன்சிடென்ட்ல யாருக்குமே சிவியரா இன்ஜூர் ஆகல, யாருமே கொல்லப்படல, வேற எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணாதனால ஜேன் இருந்துட்டு அங்க இருந்து சேஃபா தப்பிச்சு போயிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு கிம்சுவோ இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு அதுவா என்னால டீடைல்ஸ் வந்துட்டு சொல்ல முடியாது பட் பேடா எதுவுமே நடக்கல, ஹீரோஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த டெமானிக் ஹியூமன் வந்துட்டு அங்க வந்து ஓடி போயிட்டா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு தட்ஸ் ரிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் சாப்பிட்றப்போ அவன் கையில வந்துட்டு அடிபட்டு இருக்கிறதையும் பாக்குறான். நீ வந்துட்டு உன்னையுமே டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ தான் ப்ரோட்டகனிஸ்ட் மெயின் கேரக்டர் தெரியுமா, உனக்கு வந்து சிவியரா எந்த ஒரு இன்ஜுரியும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நீ வந்துட்டு இன்னைக்கு பயமே இல்லாம சீங்கா வந்துட்டு தடுக்கிறதுக்காக போனான். அட் த டைம் சீங்கா வந்து உண்மையுமே அவனை கொல்றதுக்காக இன்டென்ஷன் காமிச்சா. இன்னும் அந்த டெமானிக் ஹியூமன் இருந்துட்டு கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் கூட அவனுக்கு வந்து சிவியரா இன்ஜூர் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அஃப்கோர்ஸ் எதுக்காக அவன் அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, பிகாஸ் அவன் வந்துட்டு ஒரு நல்வழி பாதையிலேயே நடக்கக்கூடிய இந்த கதையோட மெயின் கேரக்டர். பட் ஒரு புரோட்டகானிஸ்ட் வந்துட்டு எப்பவுமே நல்ல விஷயங்களையே பண்ணி நேர்மையா வந்துட்டு வாழ்ந்தான் அப்படின்னா ஒரு அன்னோன் பீயிங்கால கண்ட்ரோல் பண்ணப்படுற அந்த எல்லா கிரைசிஸ் இருந்துமே அவனால மீண்டு வர முடியுமா, அண்ட் உண்மையாலுமே என்னோட ஒரிஜினல் உலகத்துக்கு இவனால என்ன வந்துட்டு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு இவனை சார்ந்ததா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கிம்சோ என்ன சொல்றான் அப்படின்னா நான் ஒன்னும் மெயின் கேரக்டர் கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு எக்ஸிஸ்டே ஆகல, ஒருவேளை நான் தான் மெயின் கேரக்டர் அதாவது புரோட்டகனிஸ்ட் அப்படின்னா நீயுமே ஒரு புரோட்டகனிஸ்ட் தான், இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே புரோட்டகனிஸ்ட் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா சொல்ற அப்படின்னு கேட்கிறப்ப கிம்சோ வந்துட்டு ஆமா அது மட்டும் இல்லாம நீ அந்த நாயுனை பத்தி எழுதின அந்த ரிப்போர்ட்டை வந்துட்டு நான் பார்த்தேன், நீ வந்துட்டு கொஞ்சம் அவகிட்ட கடுமையா எழுதின மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஹார்ஷாலாம் இல்ல, அவளுக்கு வந்துட்டு ஆர்ச்சரியில நேச்சுரலான டேலண்ட் இல்லவே இல்லை அப்படிங்கிறப்ப கிம்சோ வந்துட்டு அதனாலதான் வில்லம்ப வச்சு அவ கூட போட்டி போற அப்படின்னு சொல்லிட்டு பெட் பண்ணியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா நான் வந்துட்டு அதுல வின் பண்ணிட்டேன் அப்படின்னா அவ போவை யூஸ் பண்றதே கிவ் அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறப்போ கிம்சோ வந்துட்டு பட் அது அவ சூஸ் பண்ண பாதை இல்லையா, அவளை அந்த பாதையில இருந்து கிவ் அப் பண்ண சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சோ அவ வந்துட்டு வேற ஒரு பாதையில தான் நடக்கணும் அப்படின்னு இருக்கிறப்போ தப்பான பாதையில போனாலும் கூட அதை தடுக்காம அவளுக்காக சியர் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணணும் அப்படின்னு நீ சொல்றியா, எல்லா விதமான பிரச்சனைகளுமே உன்ன மாதிரி சில நைஸான வார்த்தைகளை சொன்னா மட்டும் முடிஞ்சு போறது கிடையாது, ஒருத்தவங்க அவங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் அதோட முடிவுல காத்துட்டு இருக்கிறது வேற விரக்தி தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு, அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணுவ, அதுக்கு நீ வந்துட்டு பொறுப்பேத்துக்குவியா அப்படிங்கிறப்ப கிம்சு வந்துட்டு அவளுக்கு போஸ்க்கு டேலண்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி இவ்வளவு ஷோரா சொல்ற, இதெல்லாம் சொல்ற அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நீ பொறுப்பேத்துக்குவியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை பத்தி நீ நினைக்கிறத விட நான் நிறைய யோசிச்சு பார்த்திருக்கேன், அண்ட் மத்த யாரை விடவுமே அவளை வந்துட்டு நான் அதிகமா அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதனாலதான்
அவ்வளவுதான் அவளுக்கு என்ன சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஹீரோ தான் அந்த கேரக்டர் எழுதுனதே. அப்பதான் வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அப்ப கிம்சோ வந்துட்டு எனக்கு ஏதோ கேட்டுச்சு அப்படின்னு பாக்குறான். வேற ஒண்ணும் இல்ல, அங்க நாய் வந்து இது எல்லாத்தையுமே கேட்டு போயிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கண்ணுக்கு வந்து அந்த கிளார்வாயன்ஸ் இருக்கிறதுனால தெரியும். ஹீரோன்ட்ட ரைட் ஆர்ச்சருக்கு இருக்கிற ஒரு ஸ்கில் வந்துட்டு இந்த ஸ்டெல்த் அப்படிங்கிறது என்ன ஒரு அன்னெசரியான ஸ்கில்ல வந்துட்டு அவ லேர்ன் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவளோட ரூம்குள்ள போயிட்டு ஐ வந்து டோட்டலி கிரேசி, அந்த நாய் வந்து என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப இயானா இருந்துட்டு எந்திரிச்சிட்டு நாயோன் ஏதாச்சும் ஆயிடுச்சா, எதுக்கு நீ இப்படி வந்துட்டு கதவை திறக்கிற அப்படிங்கிறப்ப நைன் வந்து வாட் இல்ல அப்பெல்லாம் எதுவும் இல்லையே அப்படிங்கிறப்ப எதுவும் இல்லைனா போயிட்டு சீக்கிரம் தூங்கு, எனக்கு செம்ம டயர்டா இருக்கு அப்படிங்கிறப்ப இவ்வளவு ஷோர் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் நாயன், நீ வந்துட்டு அவங்களோட கான்வர்சேஷனை சிம்பிளா ஒட்டு கேட்டிருக்க அவ்வளவுதான், அதை வந்துட்டு நீ இக்னோர் பண்ணிட்டு நார்மலா நடந்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அவன் என்ன பத்தி நினைக்கிறா, ஹீரோ வந்துட்டு யாரை விடமே அவளை அதிக நாள் நான் வந்துட்டு கண்காணிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால அதை வந்துட்டு நினைச்சு இவளுக்கு லைட்டா வெக்க வருது. அவன் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்போ வேற யாரோ வெளியிருந்து கத்துறானுங்க. இவர் வந்துட்டு வாட் வாஸ் தட் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கப்ப இயானா இருந்துட்டு நாயுன் சீரியஸ்லி நான் வந்துட்டு சத்தம் போடாத அப்படின்னு சொல்லிட்டு உன்ட சொன்னல அப்படிங்கிறப்ப நாயுன் இருந்துட்டு ஹே இந்த டைம் இது நான் இல்லப்பா அப்படிங்கிறப்ப அப்ப வேற யாரோ ஸ்கிரீம் பண்ணாங்களா அப்படிங்கிறப்ப ஆமா அந்த பணக்கார ஒருத்தவங்க எல்லாத்தையுமே தங்க வச்சிருக்காங்களே அவர் வந்துட்டு அந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு, அவர் தானே அசாசின் பண்ண வரதா சொன்னாங்க. அதை பார்த்து அங்க இருக்கிற வேலைக்காரி தான் வந்து கத்தியிருக்கா. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அங்க இருக்கிற எல்லாருமே வெளியே வந்துட்டு உங்களுக்கு அது கேட்டுச்சா, யாரோ ஒருத்தவங்க இப்ப கத்துனாங்க, அது வந்துட்டு கீழே இருக்கிற ஃப்ளோர்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வரப்போ அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அந்த கிம்சு வந்துட்டு கீழே குதிச்சாராம். ஹீரோ வெளியே வந்துட்டு இவன் வந்துட்டு மாஸ்டரா தேர்ட் ஃப்ளோர்ல இருந்து குதிக்கிறான் அப்படிங்கிறப்ப அவன் போய் பாக்குறப்போ அந்த இடத்துல அந்த பணக்காரர் வந்துட்டு இறந்து கிடக்குறாரு. அங்க இருக்கிற வேலைக்காரி வந்து ஹெல்ப் பண்ணுங்க, லாட வந்துட்டு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நட்டாஷா இருக்கா இல்லையா ஹானியனோட லவ்வர், அவர் வந்துட்டு மிஸ்டர் பெத்தல் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம், இட் சீம்ஸ் இவங்களோட அப்டாமன்ல ஏற்பட்ட காயத்தினால ரொம்ப ரத்தப்போக்கு ஏற்பட்டு அன்பார்ச்சுனேட்லி இவர் வந்துட்டு ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிற வேலைக்காரங்க இருந்துட்டு கண்டிப்பா இவர் மேல பொறாமப்படுற யாராச்சும் ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கணும், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே வாழ்ற ஒருத்தருக்காக இப்படி ஒரு நிலைமையை கொண்டு வரதுக்கு வேற யாருக்கு வந்துட்டு இப்படி நினப்பு வந்திருக்கும் அப்படின்னு தெரியலையே, அவங்க ரொம்ப மோசமானவங்களா தான் இருக்கணும் அப்படிங்கிறப்ப நடாஷா இருந்துட்டு ஆல்ரைட் வெளியே போயிட்டு நம்ம போலீஸ் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், ஆல் த கேடட்ஸ் உங்களோட ரூம்க்கு வந்துட்டு நீங்க ரிட்டர்ன் ஆயிருங்க அப்படிங்கிறப்பதான் ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற லைட்டை வந்துட்டு போட்டு விட்டாராம். ஹே கிம் ஹாஜன் எதுக்காக நீ லைட்டை வந்துட்டு போட்டு விட்ட அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பெத்தலுக்கு பக்கத்துல வந்துட்டு போறான். நட்டாஷா இருந்துட்டு ஹே நீ வந்துட்டு கிரைம் சீன்ல இந்த மாதிரி கையெல்லாம் வைக்க கூடாது, சீக்கிரம் அங்க இருந்து விலகி போ அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அவளோட கழுத்துலயே இருந்துட்டு கண்ணை வச்சாராம். அப்ப நாயுன்ல இருந்துட்டு ஹே உனக்கு என்ன பைத்தியம் எது பிடிச்சிருச்சா என்ன அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து நட்டாஷா நீ வந்துட்டு இப்ப பொய் சொல்லிட்டு இருக்க, பெத்தல் இருந்துட்டு சாகவே இல்லை அப்படின்னு வெளியே சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த பெத்தலோட உண்மையான வில்லன் பேரு பர்பட், இந்த பர்பட் இருந்துட்டு இன்னும் சாகவே இல்லை. ஆஃப்டர் இந்த ஃபேக்கான ஒரு டெத்தை வச்சு மக்கள் எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு அவன் இருக்கிற பிரச்சனையில இருந்து அவன் எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் டெமானிக் ஹியூமனோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஈவில் திட்டங்களை வந்துட்டு போடுற ஆளா வந்துட்டு மாறிடுவான். அது மட்டும் இல்லாம இப்ப வில்லனோட ரோல் எல்லாமே ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்கான் அந்த கோஆதர் அப்படிங்கறனால ஃபியூச்சர்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னே தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே அவனை டேக் டவுன் பண்றது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களை கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல இப்ப நான் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படிங்கறனால இந்த அன்சர்டனிட்டி இருந்துட்டு எப்படி ஃபியூச்சர்ல நடக்கும், இந்த ஸ்டோரியோட ஃப்ளோ அது எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம்சு இருந்துட்டு எல்லாருமே ப்ரோட்டகனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அதனாலதான் ஹீரோவே இருந்துட்டு இன்வால்வ் ஆகி எல்லாத்தையுமே மாத்த ட்ரை பண்றான். பிகாஸ் நிறைய விஷயங்களை வந்துட்டு யோசிக்காம சில ஸ்டூபிட் காய் இருந்துட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி தானே வரானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு மிஸ்டர் பெத்தல் இருந்துட்டு சாகவே இல்லை, எல்லாத்தையுமே நான் செத்து போன மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த நட்டாஷா இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, நான் வந்துட்டு ஒரு டாக்டர், அவரு செக் பண்ணி தான் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட்லி அந்த காயம் அது வந்துட்டு டாப்ல இருந்து அட்டாக் பண்ணிருக்கிறப்போ ரொம்பவே ஆழம் கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த அளவுக்கு ரத்தம் வந்துட்டு வெளியே போயிருக்கு. அவரு எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு ஃபேட்டல் ஹிட் இருந்துட்டு அவரோட ஹார்ட்ல தான் இருந்தாலும் இந்த பெரிய மேட்ரஸே இருந்துட்டு நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு பிளட் வெளியே வந்திருக்கா, கிரவுண்ட் வரைக்கும் ஓவர் ஃப்ளோ ஆகி வந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ஒரு பண மோசடிக்காரன் அந்த பர்பட் அப்படிங்கிறவன் உலகத்திலேயே வாண்டட் லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கான். பட் அவன் வந்துட்டு ஆஃப்ஃபுல்லி ஏதோ மிஸ்டர் பெத்தல் மாதிரியே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறப்ப அந்த நட்டாஷா இருந்துட்டு பட்லர் நீங்க வந்துட்டு போலீஸ்க்கும் ஆம்புலன்ஸுக்கும் கூப்பிட்டீங்க தானே அப்படிங்கிறப்ப எஸ் அப்படிங்கிறப்ப இந்த கேஸ் நம்மளுக்குள்ளேயே வந்துட்டு எதுக்கு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கணும், சாதாரண கேடட்ஸை விட ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு இங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸை கொடுத்தா அது வந்துட்டு ரொம்ப நம்பகத்தன்மையா இருக்கும்ல, சரி அந்த போலீஸ் வந்ததுக்கு வரைக்கும் நம்ம வந்துட்டு இங்க வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்துட்டு தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஸ்ட்ரைட்டா அந்த பெத்தலை நோக்கி இப்ப கண்ணை வச்சாரான். இந்த நட்டாஷா வந்துட்டு வாட் நீ வந்துட்டு இப்ப என்ன பண்ண போற அப்படிங்கிறப்ப மத்தவங்களும் கிம் ஹாஜன்
நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் 3 எண்ணதுக்கு அப்புறம் இந்த பெத்தல வந்துட்டு சுட போறேன். ஆல்ரெடி இவர் இறந்துட்டாரு, ஆனால் நான் சுட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அப்படின்னு என்றப்ப அந்த நட்டாஷா இருந்துட்டு யாராச்சும் அவனை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்களேன், அவர் ஆல்ரெடி ஒரு டெட் பாடி தானே, இது வந்துட்டு பண்றதுக்கு ஏதாச்சும் நீடு இருக்கான்னு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 2 அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி போலீஸ் வந்துட்டு கூப்பிட்டாச்சு, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும், ப்ளீஸ் அந்த கன்னை வந்துட்டு கீழே போடு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு 3 அப்படின்னு சுட போறப்ப அவ போயிட்டு முன்னாடி விழுந்துட்டு நோ ஷூட் பண்ணிராத இது வந்துட்டு என்னோட அப்பா, இவரை வந்துட்டு ஷூட் பண்ணிராத அப்படின்னு அழுக ஆரம்பிச்சாரா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த பட்லர் கிட்ட சுட்டுட்டு போலீஸை வந்துட்டு இங்க வர சொல்லாதீங்க, அதுக்கு பதிலா ஹீரோஸை வந்துட்டு இங்க வர சொல்லுங்க, வாண்டட் கிரிமினலை நம்ம புடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.